தாய்வேடு அக்டோபர் 2025. இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 17. எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது? எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். இன்று காசாவில் நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலையா இல்லையா என்ற விவாதம் கவனிப்புக்குரியது. இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் சர்வதேச ஊடகங்களில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்ற கூற்றை தொடர்ச்சியாக நிராகரித்து அதற்கெதிரான தமது வாதங்களையும் நியாயப்பாடுகளையும் முன்வைத்து வருகிறார்கள். அவர்களது பிரதான வாதம் இஸ்ரேல் தற்காப்பு நடவடிக்கைகளையே மேற்கொள்கின்றது என்பதாக உள்ளது. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ய விரும்பினால் ஏன் இன்னும் பலரை கொல்லவில்லை? அவ்வாறான ஒரு நோக்கம் இருந்திருந்தால் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோரை இஸ்ரேலால் கொண்டிருக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் அதை செய்யவில்லை. மாறாக மக்கள் கொல்லப்படுவது திட்டமிட்டதல்ல, போரின் பக்க விளைவு collateral damage போன்றவையே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்பதை மறுப்பதற்கான இஸ்ரேலிய ஆதரவாளர்களது வாதத்துக்கான அடிப்படை. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்களின் பிரதான கவன குவிப்பு யுத்திகளில் 17,000 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பது பிரதானமானது. இவை குறை மதிப்பிற்குட்படுத்தவும் இனப்படுகொலை நிகழவில்லை என்று வாதிடவும் எண்ணிக்கை குறித்த வாதத்தை இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த இடத்தில் எண்ணிக்கை குறித்த அதீத கவனம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்க வேண்டியுள்ளது. இலங்கையில் இறுதி யுத்தத்தில் எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறித்த இறுதியான முடிவேதும் இல்லை. நீண்ட காலமான இந்த எண்ணிக்கை விளையாட்டில் அரசாங்கமும் தமிழ் செயற்பாட்டாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விளையாட்டு நடைபெற்ற கொடூரத்தின் தன்மையை மரணித்தோரின் எண்ணிக்கை என்றே அளவுகோலின் அடிப்படையில் நிறுவிடும் அபத்தமான முயற்சி. இந்த செயன்முறையை இலங்கை அரசாங்கங்கள் விரும்பின, இன்னும் விரும்புகின்றன. ஏனெனில் இது கொலையுண்டோரின் எண்ணிக்கை விளையாட்டு. அரசாங்கம் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டோரை பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பதன் மூலம் இந்த விளையாட்டில் தனக்கு வாய்ப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்றுண்டு. இனப்படுகொலை என்பது எண்களின் அடிப்படையிலான கருத்தாக்கம் அல்ல. கொல்லப்படுபவர் ஒரு குறிப்பிட்ட குழுவின் கடைசி பிரதிநிதிகளில் ஒருவராகவும் அவரை கொல்லும் நபர் அந்த குழுவை ஒழிக்கும் நோக்குடன் அக்கொலையை செய்திருந்தால் அது இனப்படுகொலையே. ஒருவரை மட்டும் கொல்வதன் மூலம் ஒரு இனப்படுகொலை நிகழ முடியும். ஐநாவின் இனப்படுகொலை வரையறை இவ்வாறு சொல்கிறது: ஒரு தேசிய இன அல்லது மதக்குழுவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட குற்றம் இனப்படுகொலை எனப்படுகிறது. எண்கள் ஒரு குற்றம் இனப்படுகொலையா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில்லை. மாறாக குற்றம் செய்யப்பட்ட நோக்கமே அதை காட்டுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை பரிசீலனைக்கு சர்வதேச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டதற்கான வாதம் இதுதான். இனப்படுகொலை செய்யும் நோக்கத்துடன் இஸ்ரேல் குற்றங்களை செய்துள்ளது என்று அது கருதுகிறது. அந்த நோக்கத்தை நிரூபிப்பதே வழக்கு. இனப்படுகொலை குற்றம் குறித்த ஐநா பொதுச்சபையின் 1946 தீர்மானம் இனப்படுகொலை என்பது முழு மனித குழுக்களின் இருப்பு உரிமையை மறுப்பது. அதேபோல் கொலை என்பது தனிப்பட்ட மனிதனின் வாழ்வதற்கான உரிமையை மறுப்பது என்று கூறுகிறது. மேலும் இந்த மறுப்பு மனித குலத்தின் மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதுடன் மனித குழுக்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் கலாசாரம் போன்ற பங்களிப்புகளின் வடிவத்தில் மனித குலத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்துவதுடன் இது தார்மீக சட்டத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனப்பான்மைக்கும் முரணானதாகவும் அமைகின்றது. இனப்படுகொலை குற்றத்துடன் தொடர்புடைய மனித குலத்தின் மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குவது குழுவில் உள்ளவர்களை கொல்ல இலக்கு வைக்கப்பட்டதோ அல்லது இறுதியில் உண்மையில் கொல்லப்படுவோரின் எண்ணிக்கையோ அல்ல. மனித குலத்தின் மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குவது இவ்வளவு விலை மதிப்பற்றதும்
முக்கியமானதுமான நன்மைக்கான ஆதாரம் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவுக்கு அதனது இருப்புக்கும் அதன் உறுப்பினர்கள் செழித்து வளர்வதற்கும் உரிமை இருக்கும் போது மற்றொரு குழுவிற்கு உரிமை இல்லை என்பது அதிர்ச்சியூட்டும் விஷயம். இனப்படுகொலையில் உள்ளார்ந்த தவறு இந்த தீய நம்பிக்கையும் அதனுடன் வரும் அழிக்கும் நோக்கமுமாகும். இனப்படுகொலை என்பது ஒரு அளவிலான குற்றம் அல்ல. உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட குற்றம் என்பதை தெளிவுபடுத்துவதன் மூலம் இனப்படுகொலையின் தவறுகளின் தன்மை குறித்த இந்த புரிதலை இனப்படுகொலை தொடர்பான கோட்பாடுகள் முன்வைக்கின்றன. இந்த புரிதலை சட்டமாக மொழிபெயர்ப்பதில்தான் சிக்கல் உள்ளது. இனப்படுகொலையை அதன் நோக்கத்தால் வரையறுக்கப்பட வேண்டுமா அல்லது அதன் விளைவுகளால் வரையறுக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து அறிஞர்களிடம் ஒருமித்த கருத்தில்லை. இனப்படுகொலையை ஒரு பெரிய அளவிலான குற்றமாக சமூக புரிதலுக்கும் இனப்படுகொலையை ஒரு உள்நோக்க குற்றமாக சட்டபூர்வ புரிதலுக்கும் இடையே ஒரு பிளவு நிலவுகிறது. பெரும்பாலான பிரபலமான புரிதல்களில் இனப்படுகொலை என்பது பேரளவிலான அட்டூழியம், பேரளவிலான படுகொலை, பேரழிவு, பேரளவிலான மரணம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இனப்படுகொலை சாசனத்தை உருவாக்கிய பலரின் கருத்துடன் இது ஒத்துப்போகிறது. அந்த நேரத்தில் ஒரு முக்கிய பிரச்சினை என்னவென்றால், இனப்படுகொலைக்கான குற்றச்சாட்டு ஒரு மனித குழுவின் இருப்பையே அச்சுறுத்தும் தாக்குதல்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதை உறுதி செய்வதாகும். யூதர்களின் அழிப்பின் ஹாலோகாஸ்ட் அளவும் கொடூரமும் அச்சாசனத்தின் நோக்கம் பயன்பாடு பற்றிய விவாதங்களை மறைத்தன. இன்று சட்டபூர்வமாக இனப்படுகொலைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இறப்பு தேவையில்லை. இனப்படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவை அழிக்கும் நோக்கம், ஒரு ஒற்றை அழிவுச் செயலுடன் கூட இது சாத்தியமாகலாம். இனப்படுகொலை செயல்களின் வகைகளில் ஒரு குழுவின் உறுப்பினர்களுக்கு மனநல தீங்கு விளைவித்தல் அல்லது குழுவின் குழந்தைகளை மற்றொரு குழுவுக்கு மாற்றுவது போன்ற ஆபத்தான செயல்கள் அடங்கும். ஆயினும் கூட இனப்படுகொலையின் பெரும்பாலான சட்ட தீர்மானங்களின் அளவு அல்லது கருப்பொருள் பற்றிய பிரச்சினை ஆழமாக பதிந்துள்ளது. நோக்கத்திற்கான சட்டபூர்வ தேவையை நிறுவுவதில் உள்ள சிரமமே இதற்கு காரணம். ஒரு குழுவை அழிக்கும் நோக்கத்தை வெளிப்படையாக தெரியப்படுத்தும் உறுதியான திட்டம் அரிதாகவே இருக்கும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நோக்கத்தை சூழ்நிலைகளிலிருந்து ஊகிக்க வேண்டும். இதன் காரணமாக அழிவின் அளவு நோக்கத்தை நிறுவுவதில் ஒரு பொருத்தமான காரணியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. ருவாண்டா போன்ற சில சந்தர்ப்பங்களில் இனப்படுகொலை நோக்கத்திற்கான சான்றுகள் கொலைகளின் எண்ணிக்கையில் வெளிப்படுவதாக சொல்லப்பட்டது. ருவாண்டா விடயத்தில் இது முக்கியமான காரணியாக வழக்குகளில் பயன்படுத்தப்பட்டன. இதனால் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. அவை தனியே விரிவான பார்வையை வேண்டுபவை. கடந்த அரை நூற்றாண்டு கால வரலாற்றில் இனப்படுகொலை தொடர்பில் விவரங்கள் தெளிவாக இல்லாத பிற சூழ்நிலைகளும் உள்ளன. குற்றவாளிகள் பரந்த அளவிலான அழிவை செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் அவ்வாறு செய்யாமல் இருக்கும் போது தன்னால் செய்யக்கூடியதை விட குறைந்தளவு அழிவுகளையே செய்துள்ளார் என்பதை, குற்றவாளி குறிப்பிட்ட குழுவை அழிக்க நினைத்தார் என்பதை நிராகரிப்பதற்கான வாதமாக வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இந்த வாதத்தைத்தான் இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். கணிசமான அழிவு இல்லாததை அழிக்க தேவையான சிறப்பு நோக்கம் இல்லை என்பதை குறிக்கும் சான்றாக விளக்கலாம் என்பது இன்னும் பயன்படும் ஒரு வாதமாகும். எடுத்துக்காட்டாக, டார்ஃபூரில் இனப்படுகொலை நடந்ததா என்பதை விசாரிக்க நிறுவப்பட்ட ஐக்கிய நாடுகளின் விசாரணை ஆணையம், அரசாங்க படைகள் தான் தாக்கிய கிராமங்களில் உள்ள முழு மக்களையும் அழிப்பதை தவிர்த்து இளைஞர்களின் குழுக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொன்றது பொருத்தமானது என்ற முடிவுக்கு வந்து, அதன் அடிப்படையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று ஆணையம் இறுதியில் தீர்மானித்தது. ஒரு குழுவின் பகுதி என்ன என்ற சட்டக்கேள்விக்கும் முக்கியத்துவம் பொருத்தமானது. இனப்படுகொலை சாசனத்தின் வரைவாளர்கள் இனப்படுகொலை குற்றம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒரு பாதுகாக்கப்பட்ட குழுவினை அழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது என்பதை உறுதி செய்வதில் முனைப்பாக இருந்தனர். குழுவின் அனைத்து உறுப்பினர்களையும் முழுமையாக அழிப்பது ஒரு தேவை அல்ல.
ஆனால் குழுவின் குறிவைக்கப்பட்ட ஒரு பகுதி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு முன்னாள் யூகோஸ்லாவியாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ICTY அளித்த பதில், வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் புவியியல் அடிப்படையிலும் மொத்த குழுவின் குறிப்பிடத்தக்க விகிதமாக இலக்கு வைக்கப்பட்ட பகுதி இருக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லது குறிப்பிட்ட இலக்கு வைக்கப்பட்ட நபர்கள் குழுவின் உயிர் வாழ்வில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை மதிப்பிடுவதன் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும் என்பதை நிறுவுகிறது. குழுவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கும் நோக்கம் முழுமையாகவோ அல்லது கணிசமான பகுதியாகவோ என்று நிறுவுகிறது. ஆனால் கணிசமான தன்மை என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக தெரியவில்லை. எண்களில் குறுகிய கவனம் செலுத்தும் போது அது சிக்கலானதும் தனித்துவமானதுமான வரலாற்று நிகழ்வுகளுக்கிடையில் எளிமையான ஒப்பீடுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்பது ஒரு சிக்கலாகும். உதாரணமாக 2019 ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் மியான்மரின் ஆங் சான் சூகி வெளியிட்ட அறிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். நாட்டின் மேற்கில் உள்ள முஸ்லிம் இன சிறுபான்மையினரான ரோஹிங்கியாக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்வதன் மூலம் இனப்படுகொலை சாசனத்தை மீறியதாக மியான்மர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக தனது தொடக்க அறிக்கையில் சுகி அளவு குறித்த பிரச்சினையை எழுப்பினார். இனப்படுகொலை என்பது 6 மில்லியனுக்கும் அதிகமான ஐரோப்பிய யூதர்களை முறையாக கொல்வதும் ருவாண்டாவில் 70% டுட்சிக்களை பெருமளவில் கொல்வதும் என்று சூகி நீதிமன்றத்தில் கூறினார். இதற்கு நேர்மாறாக ரோஹிங்கியாக்கள் மிக குறைந்த அளவிலான மரணத்தை சந்தித்தனர். இதன் பொருள் ரோஹிங்கியாக்களை ஒரு குழுவாக அழிக்கும் நோக்கம் இல்லை என்று சூகி வாதிட்டார். இனப்படுகொலை சாசனத்தின் வரைவும் இனப்படுகொலை சட்டத்தை பயன்படுத்த முயற்சிக்கும் நீதிமன்றங்களும் அழிவு என்பது குழுவின் உயிரியல் உடல் அழிவுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. நீதிமன்றங்கள் இனப்படுகொலை நோக்கத்திற்கான சான்றாக விரிவான உடல் அழிவு செயல்களை ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் வரலாற்றாசிரியர்கள், மானுடவியலாளர்கள், சமூகவியலாளர்கள் குழுவின் தனிப்பட்ட உறுப்பினர்களின் கணிசமான உடல் அழிவை தவிர வேறு வழிகளில் கூட குழுக்கள் அழிக்கப்படலாம் என்று கருத்துரைத்துள்ளனர். உண்மையில் கொலையை தவிர வேறு வழிகளில் அழிவு என்பது இனப்படுகொலை சாசனத்தின் கட்டமைப்புக்குள் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் ஒரு குழுவை அதன் அடையாளத்துடன் இணைக்கும் முக்கியமான விஷயங்களை, மொழிகள், பழக்க வழக்கங்கள், மத நடைமுறைகள், வீடுகள், வழிபாட்டு தலங்கள் போன்றவை அழிப்பதை அழிக்கும் நோக்கத்தின் ஒரே ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள நீதிமன்றங்கள் பொதுவாக தயாராக இல்லை. அதன் உறுப்பினர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் திறனை நீக்குவதன் மூலம் குழுவை சமூக ரீதியாக அழிக்கும் பிற வழிமுறைகளுடன் உடல் அழிவு செயல்களையும் கருத்தில் கொள்ளும் முழுமையான மதிப்பீடுகள் இனப்படுகொலை குறித்த தீர்ப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனப்படுகொலை, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்ற சர்வதேச குற்றங்களை பொறுத்தவரை அவற்றின் பாரதூரமான தன்மைகள் குறித்த சட்டப்படிநிலை இல்லை. இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றும் உலகளாவிய கண்டனத்துக்குரியவை, உலகளாவிய அளவில் வெறுக்கத்தக்கவை, அனைத்து மனிதகுலத்தின் மனச்சாட்சியையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. இருப்பினும் பெரும்பான்மை அபிப்பிராயத்தில் இனப்படுகொலைதான் குற்றங்களின் குற்றம் அல்லது இறுதி குற்றம் என்ற நிலையை கொண்டுள்ளது. அளவின் அடிப்படையானதாக கருதப்படுவது இந்த தவறான புரிதலின் காரணமாக உள்ளது. ஆயினும் இதன் விளைவுகள் சிக்கலானவை. உதாரணமாக, பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் துன்பத்தின் அளவை அங்கீகரிப்பதற்காக வேறு சில சர்வதேச குற்றங்களுக்கு பதிலாக இனப்படுகொலை நடந்ததற்கான ஒப்புதலை நாடுகிறார்கள். இதனால் பல சந்தர்ப்பங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்பான நீதியும் கிடைக்காமல் போகிறது என்ற விமர்சனமும் கவனத்திற்குரியது. அனைத்தையும் இனப்படுகொலையாக அங்கீகரிக்க கோரும் ஆவலில் எண் விளையாட்டுக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அவை ஆபத்தான பின் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இந்த எண் விளையாட்டை கொஞ்சம் விரிவாக பார்ப்பது பொருத்தம். மியன்மார்,
போதாமை வாதம். 2019ஆம் ஆண்டில் கேம்பியா மியான்மருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தது. மியான்மர் 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் ரோஹிங்கியாக்களை நடத்திய விதம் இனப்படுகொலை சாசனத்தை மீறுவதாக குற்றம் சாட்டியது. முதற்கட்ட நடவடிக்கைகளில் மியான்மரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்கள் மியான்மருக்கு எதிரான வழக்கை விவரிக்கும் விண்ணப்பத்தில் ரோஹிங்கியா இறப்புகளின் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை என்றும், அந்த எண்ணிக்கையை தாக்கப்பட்டதாக கூறப்படும் மக்கள் தொகையின் அளவிற்கோ அல்லது வங்கதேசத்திற்குள் எல்லையை தாண்டிய எண்ணிக்கையுடனோ ஒப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் வாதிட்டனர். இந்த விடுபாட்டுக்கான காரணம், இறந்தவர்களின் எண்ணிக்கையை மீண்டும் கணக்கிடுவது மியான்மரின் இனப்படுகொலை நோக்கம் குறித்த கூற்றை பலவீனப்படுத்தும் என்று மியான்மரின் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையில் 10,000 பேர் இறந்தால் அதற்கு அந்த குழுவை உடல் ரீதியாக அழிக்கும் நோக்கத்தை தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். இனப்படுகொலை சாசனத்தின் கீழ் மொத்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விண்ணப்பதாரர் முன்வந்து சேர்க்காத முதல் வழக்கு இது என்று மியான்மர் வழக்குரைஞர்கள் குறிப்பிட்டனர். 100,000க்கு மேற்பட்ட ரோஹிங்கியாக்கள் வசிக்கும் மியான்மருக்குள் உள்ள முகாம்களில் வேண்டுமென்றே கொலைகள் அல்லது முறையான உடல் அழிவு நடந்ததற்கான எந்த ஆதாரமும் ஏன் இல்லை என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பினர். மியான்மரின் வழக்கறிஞர்களின் பார்வையில் மியான்மரின் அதிகாரிகள் ஒழிப்பை தொடர போதுமான வாய்ப்பு இருந்த சூழ்நிலைகளிலும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர் என்றும் வாதிட்டனர். கேம்பியாவின் ஆரம்பவாதங்கள் ரோஹிங்கியாக்களுக்கு எதிரான வன்முறையை விசாரிக்க ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கவுன்சிலால் நியமிக்கப்பட்ட ஒரு சுயாதீன உண்மை கண்டறியும் குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டவை. இராணுவத்தின் செயல்களின் தன்மையும் நோக்கமும் குறித்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அழிவின் அளவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரே அனுமானம், ரோஹிங்கியாக்களை ஒரு குழுவாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்க அரசின் நோக்கம் இருந்தது என்ற கருத்தை உண்மை கண்டறியும் குழு உருவாக்கியது. உண்மை கண்டறியும் குழுவின் பார்வையில் அரசாங்க அதிகாரிகளிலிருந்தும் பிற அரங்காடிகளிடமிருந்தும் மனிதாபிமானமற்ற கதையாடல்கள், சொல்லாட்சி முறையான திட்டமிடல், பேரளவிலான கொலை, பேரளவிலான இடப்பெயர்ச்சி, பேரளவிலான பயம், அதிகப்படியான மிருகத்தனம், இலக்கு வைக்கப்பட்ட மக்களின் வீடுகளை அழித்தல் ஆகியன நிகழ்ந்தன. ரோஹிங்கியாக்களின் இடம்பெயர்வை ஸ்ட்ரெப்டெனிகாவிலிருந்து போஸ்னிய முஸ்லிம்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்ததை போலவே பார்க்க முடியும் என்று உண்மை கண்டறியும் குழு முடிவு செய்தது. 2017 வன்முறை மியான்மரின் பாதுகாப்பு படைகள் கிளர்ச்சி குழுக்களால் முன்வைக்கப்பட்ட கடுமையான பயங்கரவாத அச்சுறுத்தலை நிவர்த்தி செய்ய மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாகும் என்று மியான்மர் அரசாங்கம் கோரியது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி குறித்த பயங்கரவாதிகளால் ஒருங்கிணைந்த தாக்குதல்களுக்காளான பகுதிகளில் அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படைகள் நிறுத்தப்பட்டன. வன்முறை குறித்த பயம்தான் இலட்சக்கணக்கான ரோஹிங்கியாக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வங்கதேச எல்லையை கடக்க காரணம். எனவே அரசாங்கம் அதன் சொந்த உள் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது என்பது மியான்மரிய அரசின் வாதமாக இருந்தது. இவ்வகையில் எண்ணிக்கை விளையாட்டை மியான்மர் விளையாடியது. குவாத்தமாலா இறந்தோரை கணக்கிடல். குவாத்தமாலா உண்மை ஆணையம் 1996 அமைதி ஒப்பந்தங்களின் பின் ஒரு பகுதியாக 1997 நிறுவப்பட்டது. இது 36 ஆண்டுகால உள்நாட்டு ஆயுத மோதலை விசாரிக்கும் நோக்குடையதாக இருந்தது. மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துதல் மற்றும் வரலாற்று பதிவை தெளிவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்காக கொண்ட ஆணையம் மோதலுக்கு பிந்தைய உண்மையை தேடுவதில் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூறுகளில் ஒன்றை எதிர்கொண்டது. அது இறந்தவர்களை கணக்கெடுத்தல். எத்தனை பேர் கொல்லப்பட்டனர், காணாமல் போனார்கள் மற்றும் குறிவைக்கப்பட்டனர் என்பது வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல. அவை வரலாற்று விவரிப்புகளை வடிவமைத்தல், பொறுப்புக்கூறலை நிறுவுதல், இனப்படுகொலைக்கான சட்ட வரம்பை நிறைவேற்றுதல் போன்றவற்றில் மையமாக இருந்தன. இருப்பினும் ஆரம்பத்திலிருந்தே அவை கடுமையான போட்டிக்கான தளமாக மாறியது. மேலும் இந்த சர்ச்சை
இறுதியில் ஆணையத்தின் சட்டபூர்வமான தன்மை, அதன் இனப்படுகொலை கண்டுபிடிப்பின் வலிமை ஆகிய இரண்டையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது. குவாத்தமாலாவின் போருக்கு பிந்திய உண்மையை கண்டறியும் செயற்பாட்டில் எண்ணிக்கை ஆழமான அரசியல் பங்குகளை கொண்டிருந்தது. ஆணையத்தின் இறுதி அறிக்கை 1960 மற்றும் 1996 இடையில் 200,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போயுள்ளனர் என்று மதிப்பிட்டுள்ளது. இதில் 90% மேற்பட்ட மீறல்கள் அரசு படைகளாலும் அவற்றின் கூட்டணி துணை இராணுவ குழுக்களாலும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கருத்து வன்முறையை வரையறுக்கப்பட்ட நியாயமான கொரில்லா கிளர்ச்சியின் முதன்மையான பொறுப்பு என்று சித்தரித்த இராணுவ மற்றும் பழமைவாத துறைகளால் நீண்ட காலமாக ஆதரிக்கப்பட்டு வந்த அதிகாரப்பூர்வ விவரிப்புக்கு இது நேரடியாக முரணானது. இந்த புள்ளி விவரங்கள் அரசு அனுமதித்த வரலாற்றை நிராகரிப்பது மட்டுமல்லாமல், குவாத்தமாலா அரசு முறையான பெரிய அளவிலான அழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும், குறிப்பாக மாயா இன மக்களுக்கு எதிராகவும் ஈடுபட்டதாகவும் அவர்கள் நிறுவினர். பல தசாப்தங்களாக மாயா பழங்குடியினர் இலக்கு வைக்கப்பட்ட அழிவை சந்தித்ததாக கூறப்படும் கூற்றுகளை நீண்ட காலமாக உயிர் பிழைத்த பழங்குடியினருக்கும் மனித உரிமை ஆதரவாளர்களுக்கும் சொல்லி வந்தனர். இராணுவத்தினருக்கும் அரசியல் உயர் அடுக்கினருக்கும் இது மிகுந்த சிக்கலுடையதாக இருந்தது. அவர்களின் நற்பெயர்கள், அதிகாரம், சட்ட வழக்கு தொடரப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பன அவர்களை அச்சுறுத்தின. இதனால் எண்களின் சட்டபூர்வமான தன்மையை அவர்கள் கேள்விக்குட்படுத்தி விமர்சித்தனர். இது நீதி குறித்த ஆழமான மோதல்களுக்கான ஒரு மறைமுக போர்க்களமாக மாறியது. ஆணையத்தின் ஆணையானது அறிக்கையை பலவீனப்படுத்தும் தாக்குதலுக்கு வழியமைத்தது. விசாரணை செய்ய ஆணையத்திற்கு 18 மாதங்கள் மட்டுமே இருந்தன. சாட்சியம் அளிக்கவோ அல்லது தனிப்பட்ட குற்றவாளிகளை பெயரிடவோ எந்த அதிகாரமும் இல்லை. மேலும் அரச ஆவண காப்பகங்களுக்கான அணுகல் குறைவாக இருந்தது. அவற்றில் பல அழிக்கப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்ய ஆணையம் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்கள், அரசு சாரா நிறுவனங்களின் காப்பக பொருட்கள் மற்றும் தடயவியல், மானுடவியல் ஆகியவற்றை பெரிதும் நம்பியிருந்தது. முக்கியமாக இது புள்ளி விவர அடிப்படையிலான நீட்டிப்பு கணிப்பிடலை எக்ஸ்ட்ராபலேஷன் பயன்படுத்தியது. இது ஒரு சட்டபூர்வமான சமூக அறிவியல் முறையாக இருந்தாலும் அதன் அனுமானங்கள் எளிதான இலக்குகளாக மாறியது. ஆணையம் யூகத்தின் மூலம் புள்ளி விவரங்களை உயர்த்தி வருவதாக எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டினர். மறைமுக ஆதாரங்களை நம்பியிருப்பது எண்களை நம்ப முடியாததாக ஆக்கியது என்று வாதிட்டனர். புள்ளி விவர அனுமானத்தை கடுமையானதாக இல்லாமல் ஊகமாக வடிவமைப்பதன் மூலம் எதிர்ப்பாளர்கள் எண்களை மட்டுமல்ல, முழு உண்மை தேடும் செயல்முறையின் நம்பகத்தன்மையையும் சந்தேகிக்க முடிந்தது. எண்ணிக்கை குறித்த சர்ச்சை இனப்படுகொலை தீர்மானத்தில் நேரடி தாக்கங்களை கொண்டிருந்தது. ஐநா இனப்படுகொலை சாசனத்தின் கீழ் இனப்படுகொலையை நிரூபிப்பது என்பது ஒரு குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்தையும், கொலை, கடுமையான தீங்கு விளைவித்தல் போன்றவை நிறுவ வேண்டும். குவாத்தமாலா சூழலில் மாயாக்களின் உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் அரசு வன்முறை அவர்களை ஒரு குழுவாக குறிவைத்து இனப்படுகொலை நோக்கத்துடன் ஒத்துப்போகும் அளவை எட்டியது என்பதை நிரூபிக்க மிக முக்கியமானவையாக ஆணையம் கருதியது. சில பிராந்தியங்களில் மாயாக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட செயல்கள் இனப்படுகொலை என்று ஆணையம் முடிவு செய்தது. இருப்பினும் எண்கள் சந்தேகத்திற்குரியதாக மாற்றப்பட்டவுடன் இனப்படுகொலை கூற்று சட்டபூர்வமாக அடித்தளமாக இல்லாமல் அரசியல் ரீதியாக உந்தப்பட்டதாக மறுவடிவமைக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இறப்பு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் வன்முறையின் அளவு இனப்படுகொலைக்கு குறைவாக இருக்கலாம். மோதலை ஒரு இனக்குழுவை வேண்டுமென்றே அழிப்பதற்கு பதிலாக ஒரு எதிர்ப்பு கிளர்ச்சியாக மறுவடிவமைக்க கூடும் என்று விமர்சகர்கள் வாதிட்டனர். இந்த வழியில் எண்ணிக்கை சார்ந்த சர்ச்சைகள் இனப்படுகொலை என்ற அம்சத்தை நீர்த்து போகச் செய்தன. எண்களை அரசியல் மயமாக்கியதில் ஆணையத்தின் பணிகளின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குலைந்தது. இந்த எண்ணிக்கைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை மறுப்புவாதம் வளர உதவியது. அரசியல் உயர் அடுக்குகள் வன்முறையின் சாராம்சத்தை புறக்கணித்து
நுட்ப காரணங்களை முன்னிறுத்தி இனப்படுகொலை என்ற குற்றச்சாட்டை நிராகரிக்க முடிந்தது. சர்வதேச அளவில் மனித உரிமை வழக்கறிஞர்கள் ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மாறுபடும் எண்ணிக்கைகள் வழக்கு தொடர்வதற்கோ அல்லது இழப்பீடு வழங்குவதற்கோ தேவையான அரசியல் மனப்பாங்கை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை தளர்த்தின. காலப்போக்கில் இந்த சர்ச்சைகள் குற்றவாளிகளின் தார்மீக சட்ட ரீதியான பொறுப்புகளிலிருந்து கவனத்தை விலக்கி உண்மை ஆணையத்தின் அறிவியலியல் நம்பகத்தன்மையை சுற்றிய விவாதங்களுக்கு திருப்பின. குவாத்தமாலாவில் இறந்தவர்களை எண்ணுவது ஒருபோதும் நடுநிலையான பயிற்சியாக இருக்கவில்லை. புள்ளி விவர உண்மைக்கு அப்பாற்பட்ட குறியீட்டு, சட்ட மற்றும் அரசியல் அர்த்தங்களுடன் எண்கள் பயன்படுத்தப்பட்டன. முறைகள், விளக்கம் குறித்த சர்ச்சைகள் அரசியல் அரங்காடிகள் ஆணையத்தின் பணியை நியாயமற்றதாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக மாறியது. பேரளவிலான அட்டூழியங்களை மிகைப்படுத்தப்பட்ட அல்லது அரசியல் ரீதியாக உந்தப்பட்ட கூற்றுகளாக மறுவடிவமைத்தது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதில் முனைந்த இந்த சர்ச்சைகள் இனப்படுகொலை தீர்மானத்தையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தின. உள்நாட்டு சர்வதேச பொறுப்புக்கூறலை மழுங்கடித்தன. குவாத்தமாலாவின் உதாரணம் நிலைமாறுகால நீதி பற்றிய ஒரு பரந்த உண்மையை விளக்குகிறது. ஆழமாக துருவப்படுத்தப்பட்ட மோதலுக்கு பிந்திய அமைப்புகளில் எண்கள் துல்லியத்தை பற்றியது மட்டுமல்ல, யாருடைய உண்மை நினைவில் வைக்கப்படும், யாருடையது அழிக்கப்படும் என்பது பற்றியது. மியான்மரில் எண்ணிக்கைகள் அட்டூழியத்தின் துணை விளைபொருளாக மட்டும் இல்லாமல் அட்டூழியத்துக்கு பிந்திய போராட்டத்தில் ஒரு ஆயுதமாக இருந்தன. அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலமும் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியத்தை இழிவுபடுத்துவதன் மூலமும் இறப்பு எண்ணிக்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் மியான்மர் இராணுவம் கதையை முழுமையாக சொல்லி முடிவதற்கு முன்பே மீண்டும் எழுத முயன்றது. ஆனால் எண்ணிக்கை பற்றிய சர்ச்சைகள், எரிக்கப்பட்ட கிராமங்கள், பெருமளவிலான இடம்பெயர்வு மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவற்றின் யதார்த்தத்தை அளிக்கவில்லை. ஆனால் அவை இனப்படுகொலை கூற்றின் அரசியல் மற்றும் சட்ட சக்தியை பலவீனப்படுத்தின. மியான்மர் நமக்கு சுட்டிக்காட்டும் தொடர்ச்சியான உண்மை என்னவென்றால், குற்றவாளிகள் தகவல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சூழலில் உலகம் ஒரு குற்றத்தை எவ்வாறு அழைக்கிறது என்பதை தீர்மானிப்பதில் எண்களின் அரசியலும் வன்முறையைப் போலவே ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது என்பதாகும். பொஸ்னியா சர்ச்சைக்குரிய எண்கள். பொஸ்னியா ஹெர்சகோவினாவில் 1992 1995 வரை நடந்த போர், கெடுபிடி போருக்கு பிந்திய ஐரோப்பாவில் மிகவும் இரத்தக்களறியான அத்தியாயங்களில் ஒன்றாகும். பேரளவிலான கொலைகள், இன அழிப்பு, திட்டமிட்ட அட்டூழியங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அமைப்புகள் வன்முறையை ஆவணப்படுத்தவும் பொறுப்பை நிறுவவும் முயன்றன. ஆனால் தொடக்கத்திலிருந்தே உயிரிழப்பு எண்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டனர், காணாமல் போனார்கள், இடம்பெயர்ந்தார்கள், தீவிர அரசியல் மோதலுக்குரிய தளமாக மாறின. குவாத்தமாலா போன்ற மோதலுக்கு பிந்திய சூழல்களைப் போலவே பொஸ்னியாவில் எண்ணிக்கை தொடர்பான சர்ச்சைகள் வெறும் புள்ளி விவர கருத்து வேறுபாடுகள் அல்ல. அவை சட்டபூர்வமான தன்மை, வரலாற்று விவரிப்பு மற்றும் சட்ட பொறுப்பு கூறல் தொடர்பான போர்களாகும். உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் மீதான விவாதத்துக்குரிய நிகழ்வுகள் குறித்த பொதுமக்களின் கருத்தை வடிவமைக்கும் சமரச முயற்சிகளை சிக்கலாக்கும் மற்றும் இனப்படுகொலை தீர்மானத்தின் தார்மீக மற்றும் சட்ட சக்தியை பலவீனப்படுத்தும். இதுதான் அங்கு நிகழ்ந்தது. பொஸ்னியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பெருமளவான குறியீட்டு அரசியல் முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. போருக்கு பிந்திய மொத்த போர் இறப்புகளின் ஆரம்பகால மதிப்பீடுகள் வியக்கத்தக்க முறையில் வேறுபடுகின்றன. பெரும்பாலும் பொஸ்னிய அரசு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இறப்பு மதிப்பீடுகள் 200,000 என்று கூறுகின்ற போது, வேறு புள்ளி விவரங்கள் 2007 சரஜேவோவை தளமாக கொண்ட ஆராய்ச்சி மற்றும் ஆவண மையத்தின் ஆராய்ச்சியால் பின்னர் நிறுவப்பட்ட தரவுகள் 100,000க்கும் நெருக்கமான எண்ணிக்கையை குறிப்பிடுகின்றன. இந்த முரண்பாடுகள் வெறும் ஆய்வு முடிவுகள் சார்ந்தவை அல்ல. அதிக எண்ணிக்கைகள் அட்டூழியங்களின் அளவை காட்டுவதற்கும் பொஸ்னியர்களுக்கு எதிரான இன அழிப்பு குற்றச்சாட்டுகளை வலுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டன. மாறாக குறைந்த எண்ணிக்கைகள்
சேர்பிய தேசியவாதிகளால் குற்றங்களின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடவும் இனப்படுகொலை என்ற வரையறையை எதிர்க்கவும் பயன்படுத்தப்பட்டன. ஜூலை 1995 பொஸ்னிய சேர்பிய படைகளால் 8000க்கும் மேற்பட்ட பொஸ்னிய ஆண்களும் சிறுவர்களும் கொல்லப்பட்ட ஸ்ட்ரெப்டெனிகா படுகொலை 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு ஐரோப்பாவில் நடந்த மிக மோசமான அட்டூழியமாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் யூகோஸ்லாவியாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமும் ICTY மற்றும் சர்வதேச நீதிமன்றமும் இந்த கொலைகள் இனப்படுகொலை என்று தீர்மானித்தன. இருப்பினும் அந்த சட்ட முடிவின் வலிமை ஓரளவு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் தங்கியிருந்தது. சேர்பிய தேசியவாத விவரிப்புகள் 8000 எண்ணிக்கையை தொடர்ந்து சவால் செய்து வருகின்றன. இது மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது சில பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்களை விட போராளிகளே என்று கூறுகின்றன. எண்ணிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குவது மூலம் இந்த அரங்காடிகள் இனப்படுகொலை வகைப்பாட்டை பலவீனப்படுத்த முயன்றனர். ஸ்ட்ரெப்டெனிகாவை ஒரு திட்டமிடப்பட்ட அழிப்புக்கு பதிலாக ஒரு துயரமான போர் இழப்பு என்று மறுபரிசீலனை செய்தனர். இந்த எண் ரீதியான போட்டி ஆதாரங்களை முற்றிலுமாக நிராகரிப்பதற்கு பதிலாக கூறப்படும் வழிமுறை விவாதத்தின் இடத்தில் மறுப்பு செயல்பட அனுமதித்தது. கோத்தமாலாவைப் போலவே பொஸ்னியாவிலும் எண்களின் நம்பகத்தன்மை அவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகால போர்க்கால மதிப்பீடுகள் முழுமையற்ற அறிக்கைகள், காணாமல் போனோர் பட்டியல்கள், அகதிகள் கணக்குகளிலிருந்து பெறப்பட்ட வெளித்தரவுகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. காலப்போக்கில் ஆராய்ச்சி மற்றும் ஆவண மையம் மற்றும் சர்வதேச காணாமல் போனோர் ஆணையம் ICMP ஆகியவற்றின் பணிகளின் மூலம் மிகவும் துல்லியமான எண்ணிக்கைகள் வெளிப்பட்டன. அவை தடவியல், மானுடவியல் மற்றும் DNA அடையாளத்தை பயன்படுத்தின. முரண்பாடாக மிகவும் துல்லியமான குறைந்த உயிரிழப்பு மதிப்பீடுகள் ஆரம்பகால உயர்த்தப்பட்ட புள்ளி விவரங்களை மாற்றியமைத்ததால் இனப்படுகொலை மறுப்பாளர்களால் முந்தைய எண்கள் பிரச்சார நோக்கங்களுக்காக புனியப்பட்டதாக கூற இந்த மாற்றம் பயன்படுத்தப்பட்டது. இந்த சொல்லாட்சி நடவடிக்கை அட்டூழியங்களின் அளவிற்கும் அவற்றின் நோக்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை மழுங்கடித்தது. குறைவான இறப்புகள் நிகழ்வுகள் இனப்படுகொலை அல்ல என்று சிலர் வாதிட அனுமதித்தது. பொஸ்னியாவில் எண்களை அரசியல் மயமாக்குவது பல வழிகளில் உண்மையை சொல்வதை குறை மதிப்பிற்குட்படுத்தியது. எண்களை பற்றிய இந்த கேள்விகளும் எதிர்வினைகளும் பொதுமக்களிடையே குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கியதுடன் உயிரிழப்பு புள்ளி விவரங்களுக்கான சவால்கள், மறுப்பு நிலைப்பாடுகளை நேரடியாக அங்கீகரிக்காமல் இனப்படுகொலை தீர்ப்புகளை கேள்விக்குட்படுத்துவதற்கான வழியை வழங்கின. ஒவ்வொரு சமூகமும் தன் சொந்த பாதிக்கப்பட்டவர்களின் கதையை உறுதிப்படுத்தும் புள்ளி விவரங்களை பயன்படுத்தியது. இதன் விளைவாக சர்வதேச தலையீட்டின் பொறுப்பை குறைத்தது. பொஸ்னியாவில் மோதலுக்கு பிந்திய பிற சூழல்களைப் போலவே எண்களும் இழப்பு அளவை விட அதிகமாக இருந்தன. அவை அரசியல் போராட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆரம்பகால உயர்த்தப்பட்ட புள்ளி விவரங்கள் பின்னர் மிகவும் துல்லியமான எண்ணிக்கையால் மாற்றப்பட்டன. இந்த செயன்முறை காலப்போக்கில் நம்பகத்தன்மைக்கு சிக்கலாக அமைந்தன. உயிரிழப்பு மோதல்களை முறைசார் கருத்து வேறுபாடுகளாக வடிவமைப்பதன் மூலம் அரசியல் அரங்காடிகள், குறிப்பாக பொறுப்பை குறைக்க அல்லது மறுக்க முயல்பவர்கள், இனப்படுகொலை என்ற பெயரின் சக்தியை வெற்றிகரமாக பலவீனப்படுத்தினர். பொஸ்னிய அனுபவம் ஒரு முக்கியமான பாடத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நிலை மாறுகால நீதியில் எண் துல்லியம் மற்றும் முறைசார் வெளிப்படைத்தன்மை வெறும் தொழில்நுட்ப விஷயங்கள் அல்ல. அவை வரலாற்று உண்மையின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் சகிப்புத்தன்மைக்கு அடித்தளமாக உள்ளன. சூடான் எண்களின் அரசியல். 2003 சூடானின் டார்ஃபூரில் வெடித்த மோதல், பொதுமக்கள் மீதான பெருமளவிலான அட்டூழியங்கள், குறிப்பாக அரபு அல்லாத இனக்குழுக்களான ஃபர், மசாலிட், ஜஹாவா மக்களை குறிவைத்து இவை நடந்தன. சர்வதேச கண்டனத்தை ஏற்படுத்தியது. மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC இங்கு நடந்த கொலைகள், இடப்பெயர்வுகள் மற்றும் அழிவுகளை ஆவணப்படுத்தின.
இதனை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இதை இனப்படுகொலை என வகைப்படுத்தின. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேள்வி அரசியல் சர்ச்சையாக மாறியது. எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் இடம்பெயர்ந்தார்கள்? இது வெறும் புள்ளி விவர முரண்பாடாக இல்லாமல் சர்வதேச பதில்களை, இனப்படுகொலை குற்றச்சாட்டின் நியாயத்தன்மையை, மேலும் நீதி கிடைக்கும் வாய்ப்புகளையும் தீர்மானித்தது. டார்ஃபூருக்கான ஆரம்ப உயிரிழப்பு மதிப்பீடுகள் பரவலாக மாறப்பட்டன. 2004ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கமும் சில அரசு சாரா நிறுவனங்களும் 300,000 அல்லது அதற்கு மேற்பட்ட இறப்புகளின் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டின. அதே நேரத்தில் சூடான் அரசாங்கம் இறப்பு எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் மட்டுமே என்று வலியுறுத்தியது. பின்னர் இறப்பு ஆய்வுகள் மற்றும் இடப்பெயர்ச்சி தரவுகளின் அடிப்படையில் ஐநா மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு அலுவலகம் OCHA மற்றும் உலக சுகாதார அமைப்பு WHO 200,000 முதல் 300,000 வரை இறப்புகளை மதிப்பிட்டன. இந்த புள்ளி விவரங்கள் இறந்தவர்களை, குறிப்பாக பட்டினியாலும் இடப்பெயர்ச்சியாலும் ஏற்படும் நோய்களால் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடும் என்று மனித உரிமை அமைப்புகள் வாதிட்டன. சூடானின் அரசாங்கத்தை பொறுத்தவரை எண்ணிக்கையை குறைப்பது என்பது அரசு தலைமையிலான படுகொலைகளுக்கு பதிலாக குறைந்த உயிரிழப்புகளுடன் கூடிய பழங்குடி சண்டை என்று சித்தரித்து அரசு தலைமையிலான திட்டமிட்ட படுகொலைகளை மறைக்கும் ஒரு வழியாக இருந்தது. ஆனால் சூடானுக்கு எதிரான வக்காலத்து குழுக்களுக்கு டார்ஃபூரை உலகளாவிய நிகழ்ச்சி நிரலில் வைத்திருப்பதற்கும் தடைகள், அமைதி காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட வலுவான தலையீடுகளை நியாயப்படுத்துவதற்கும் அதிக எண்ணிக்கைகள் முக்கியமானவையாக இருந்தன. டார்ஃபூர் எண்கள் பிரச்சினை ஆழமான வழிமுறை சவால்களால் மேலும் சிக்கலானது. சுயாதீன ஆராய்ச்சியாளர்களும் பத்திரிகையாளர்களும் பெரும்பாலும் மோதல் மண்டலங்களிலிருந்து தடுக்கப்பட்டனர். இதனால் நேரடியான எண்ணிக்கை சரிபார்ப்பு சாத்தியமற்றது. சாட் டார்ஃபூர் முழுவதும் உள்ள முகாம்களுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததால் இறப்பு கணக்கெடுப்புகள் பெரும்பாலும் அணுகக்கூடிய இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டன. அணுக முடியாத கிராமப்புறங்களில் நடந்தவை தெரியாமலேயே போயின. பலர் நேரடி வன்முறையால் அல்ல, ஊட்டச்சத்து குறைபாடு, நோய் மற்றும் நீர் பற்றாக்குறையால் இறந்தனர். இந்த இறப்புகள் அட்டூழிய புள்ளி விவரங்களில் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பின. இதனால் எண்ணிக்கை தொடர்பான தெளிவு இருக்கவில்லை. இந்த வழிமுறை வரம்புகள் அரசியல் ரீதியாக சுரண்டப்பட்டன. சூடான் அரசாங்கமும் அதன் கூட்டாளிகளும் அதிக இறப்பு எண்ணிக்கையை மிகைப்படுத்தப்பட்ட மேற்கத்திய பிரச்சாரமாக சித்தரித்தனர். மாறாக சில வக்காலத்து பிரச்சாரங்கள் சர்வதேச சீற்றத்தை தூண்டுவதற்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பீடுகளை வலியுறுத்தின. இது அணி திரட்டலில் பயனுள்ளதாக இருந்தாலும் இதை சவாலுக்குள்ளாக்கும் போது இது நீண்டகால நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தியது. எண்ணிக்கை குறித்த சர்ச்சை இனப்படுகொலை கூற்றில் நேரடி தாக்கங்களை கொண்டிருந்தது. 2004ஆம் ஆண்டில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் கொலின் பவல் டார்ஃபூரில் இனப்படுகொலை நடந்ததாக அறிவித்தார். இது கொலைகளினதும் இடப்பெயர்ச்சியினதும் அளவை அடிப்படையாக கொண்டது. இருப்பினும் டார்ஃபூரில் 2005 ஐநா சர்வதேச விசாரணை ஆணையம் மனிதகுலத்துக்கு எதிரான பாரிய குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் ஒப்புக்கொண்டாலும் அவற்றை இனப்படுகொலை என்று அழைக்காமல் நிறுத்தியது. ஒரு குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்திற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதை காரணம் காட்டியது. இந்த வேறுபாடு இனப்படுகொலையை சந்தேகிப்பவர்களை உயிரிழப்பு எண்ணிக்கை சிறியதாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் நிகழ்வுகள் இனப்படுகொலை வரம்பை எட்டவில்லை என்ற ஒரு தோற்றத்தை அளித்தது. ஆனால் தனது முடிவுகளை எட்ட ஐநா சர்வதேச விசாரணை ஆணையம் புள்ளி விவரங்களை மையமாக கொள்ளவில்லை என்ற உண்மை கணிப்பில் எடுக்கப்படுவதில்லை. பொஸ்னியா, குவாத்தமாலாவை போலவே இனப்படுகொலையின் அளவீடாக உயிரிழப்பு எண்ணிக்கையில் கவனம் செலுத்துவது நோக்கத்துடன் அளவை மோதச் செய்யும் அபாயத்தை ஏற்படுத்தியது. எண்கள் சந்தேகத்துக்குரியதாக மாறும்போது
இலக்கு மற்றும் அழிவின் வடிவங்கள் பிற வரையறை அளவுகோல்களை பூர்த்தி செய்தாலும் கூட இனப்படுகொலை கட்டமைப்பிலும் சந்தேகம் எழுந்தது. டார்ஃபூரில் எண்ணிக்கையை அரசியல்மயமாக்குவது சர்வதேச வக்காலத்து மற்றும் சட்ட பொறுப்புணர்வை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது. மதிப்பீடுகள் ஏற்ற இறக்கமாக இருந்ததால் பொதுமக்களும் கொள்கை வகுப்பாளர்களும் எண்கள் விவாதத்தை நிச்சயமற்ற தன்மை அல்லது மிகைப்படுத்தலின் அடையாளமாக காணத் தொடங்கினர். இதனால் இந்த பிரச்சினைக்கான தீர்வின் அவசரத்தை குறைத்தனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றால் குற்றம் சாட்டப்பட்ட சூடான் அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு குழுக்கள் நம்ப முடியாத வழக்கு விசாரணை விவரிப்புகளுக்கான சான்றாக சர்ச்சைக்குரிய உயிரிழப்பு புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டின. அரசாங்கத்தின் குறைந்த எண்ணிக்கையை தலையீட்டை பற்றி அஞ்சும் சில பிராந்திய மற்றும் சர்வதேச அரங்காடிகள் ஏற்றுக்கொண்டன. அதே நேரத்தில் மனித உரிமை குழுக்களின் அதிக மதிப்பீடுகள் அதன் வலைப்பின்னல்களுக்கு அணிதிரட்டும் புள்ளிகளாக மாறின. ஆனால் இது அந்நியப்படுத்தியதே அன்றி இணைக்கவில்லை. டார்ஃபூரில் எண்ணிக்கை குறித்த போர் என்பது மோதலின் அர்த்தத்துக்கான ஒரு போராக இருந்தது. துல்லியமான போட்டியிடப்படாத உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் இல்லாதது சூடான் அரசாங்கத்துக்கு அட்டூழியங்களின் அளவை குறைக்கவும் சர்வதேச மன்றங்களில் இனப்படுகொலை விவரிப்பை பலவீனப்படுத்தவும் அனுமதித்தது. பொஸ்னியா, குவாத்தமாலாவைப் போலவே எண்ணிக்கை சார்ந்த சர்ச்சைகள் வரலாற்று பதிவை மறைக்கவில்லை. அவை செயலற்ற தன்மைக்கு அரசியல் மறைப்பையும் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு சட்ட பாதுகாப்பையும் வழங்கின. டார்ஃபூரில் நடந்த வழக்கு ஒரு தொடர்ச்சியான பாடத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வெகுஜன அட்டூழியத்தின் சூழல்களில் சர்ச்சைக்குரிய எண்கள் வன்முறையை மறுப்பது போலவே சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கலாம். இது நினைவில் வைத்திருப்பதை மட்டுமல்ல, உலகம் இனப்படுகொலை என்று அழைக்க விரும்புவதையும் வடிவமைக்கிறது. எத்தியோப்பியா நிழல்களை எண்ணல். எத்தியோப்பியாவின் டயக்ரே பகுதியில் நடந்த போர் 2020-2022 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நடந்த மிக கொடிய மோதல்களில் ஒன்றாகும். இது பெரிய அளவிலான பொதுமக்கள் கொலைகள், பஞ்சம், பாலியல் வன்முறை, கட்டாய இடப்பெயர்ச்சி ஆகியவற்றுக்கு வழிவகுத்தது. எத்தியோப்பிய படைகள், எரித்திரிய துருப்புக்கள் மற்றும் கூட்டணி போராளிகளால் டைக்ரேயர்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் பற்றிய அறிக்கைகள் சர்வதேச எச்சரிக்கையை எழுப்பின. சில அரசாங்கங்களும் செல்வாக்கு குழுக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறின. இருப்பினும் ஆரம்ப கட்டங்களிலிருந்து எண்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டனர், பட்டினி கிடந்தனர் அல்லது இடம்பெயர்ந்தனர் என்பன தீவிர சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறின. மோதலுக்கு பிந்திய பிற சூழல்களைப் போலவே இந்த புள்ளி விவரங்களும் புள்ளி விவர குறிகாட்டிகளை விட அதிகமாக இருந்தன. அவை மோதல் விவரிப்பை வடிவமைப்பதிலும் சட்ட கோரிக்கைகளின் வலிமையை தீர்மானிப்பதிலும் சர்வதேச நடவடிக்கையை செல்வாக்கு செலுத்துவதிலும் மையமாக இருந்தன. எத்தியோப்பியாவின் போருக்கான துல்லியமான உயிரிழப்பு மதிப்பீடுகள் மழுப்பலாக நிரூபிக்கப்பட்டன. பத்திரிகையாளர்கள், மனிதாபிமான நிறுவனங்கள் மற்றும் சுயாதீன புலனாய்வாளர்களுக்கு டைக்ரேயை அணுகுவது பெரிதும் கட்டுப்படுத்தப்பட்டது. இதனால் உயிரிழப்பு மதிப்பீடுகள் அரிதான உள்ளூர் அறிக்கையிடல், செயற்கைக்கோள் படங்கள், புலம்பெயர் வலையமைப்புகளை சார்ந்திருந்தது. போரின் ஆரம்பத்தில் டைக்ரேயின் புலம்பெயர் குழுக்களும் சில மனிதாபிமான நிறுவனங்களும் வன்முறை, பட்டினி, மருத்துவ பராமரிப்பு இல்லாமை போன்றவற்றால் இலட்சக்கணக்கான பொதுமக்கள் இறந்ததாக கூறினர். இதற்கு நேர்மாறாக எத்தியோப்பிய அரசாங்கம் இந்த எண்களை மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது புனியப்பட்டதாகவோ நிராகரித்தது. மோதலை டைக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை என்று வடிவமைத்தது. மோதல் இனப்படுகொலைக்கு சமம் என்று வாதிடுபவர்களுக்கு அதிக மதிப்பீடுகள் முக்கியமானவை. பெரிய அளவிலான கொலை மற்றும் பேரளவிலான பட்டினி டைக்ரேயன்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டும். குறைந்த மதிப்பீடுகள் அல்லது நம்பகமான எண்ணிக்கை இல்லாதது போரை விகிதாசாரமாகவும் பொதுமக்களுக்கு எதிராக அல்ல, போராளிகளுக்கு எதிராகவும் இலக்காக கொண்டதாக அரசாங்கம் சித்தரிப்பதை ஆதரித்தது. எத்தியோப்பியாவில் நம்பகமான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை உருவாக்குவதற்கான போராட்டம் பல்வேறு விதமாக கட்டுப்படுத்தப்பட்டது.
இதில் முதன்மையானது கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல். ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் உட்பட சுயாதீன கண்காணிப்பாளர்கள் பெரும்பாலும் மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைய மறுக்கப்பட்டனர் அல்லது கடுமையான இயக்க கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டனர். இரண்டாவது, தொடர்பு முடக்கம். இணையம் மற்றும் தொலைபேசி சேவைகள் நீண்ட காலத்திற்கு துண்டிக்கப்பட்டன. இது தகவல் ஓட்டத்தையும் அறிக்கைகளின் சரிபார்ப்பையும் தடுத்தது. மூன்றாவது, அறியப்படாத மறைமுக மரணங்கள். உணவு, மருந்து மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடுக்க முற்றுகை தந்திரோபாயங்களால் ஏற்பட்ட பஞ்சம் போன்ற நிலைமைகளால் பல இறப்புகள் ஏற்பட்டன. இவற்றை மோதல் தொடர்பான இறப்புகளாக கணக்கிடலாமா, எப்படி கணக்கிடுவது என்பது பற்றிய வழிமுறை விவாதங்களை எழுப்பின. இந்த வரம்புகள் அரசியல் மயமாக்கலுக்கான வளமான நிலத்தை உருவாக்கியது. எத்தியோப்பிய அரசாங்கமும் அதன் கூட்டாளிகளும் இறையாண்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மேற்கத்தைய பிரச்சாரம் என்று அதிக இறப்பு எண்ணிக்கையை வடிவமைத்தன. இதற்கிடையில் பகுதி தரவுகளுடன் செயற்படும் சில புலம்பெயர் குழுக்கள் உலகளாவிய சீற்றத்தை உருவாக்க மிக உயர்ந்த நம்பத்தகுந்த புள்ளி விவரங்களை முன்னிலைப்படுத்தின. இது அணி திரட்டலுக்கு பயனுள்ள ஒரு தந்திரோபாயமாக இருந்தாலும் இந்த தரவுகள் கேள்விக்குள்ளாகும் போது நம்பகத்தன்மை வீழ்ச்சியடைந்தது. எத்தியோப்பிய எரித்திரிய படைகள் கொலைகள், பாலியல் வன்முறை, பட்டினி, கொள்ளைகள் மூலம் டைக்ரேயன்களை குறிவைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் சர்வதேச சட்ட அறிஞர்கள் அமைப்புகளிடமிருந்து இனப்படுகொலை விசாரணைகளுக்கு அழைப்பு விடுக்கும் அளவுக்கு தீவிரமானவை. இருப்பினும் டார்ஃபூரை போலவே மறுக்க முடியாத உயிரிழப்பு எண்ணிக்கைகள் இல்லாதது இனப்படுகொலை மறுப்பாளர்கள் கொலையின் அளவு சட்ட வரம்பை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடுவதற்கு இடமளித்தது. மோதலை ஒரு வழக்கமான எதிர்ப்பு கிளர்ச்சியாக மறுவடிவமைத்தது. பஞ்சம் தொடர்பான இறப்புகள் பெரும்பாலும் மெதுவாக சிதறடிக்கப்பட்டு உண்மையான நேரத்தில் அளவிட கடினமாக இருப்பதால் இந்த எண்ணிக்கையிலான பாதிப்பு மேலும் அதிகரித்தது. பஞ்ச இறப்பு மதிப்பீடுகள் வெளிவரத் தொடங்கிய நேரத்தில் சிலர் 500,000க்கு மேற்பட்ட இறப்புகளை கூறுகின்றன. உண்மையில் எத்தியோப்பியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை அரசியல் மயமாக்குவது, வாதிடுதல், பொறுப்புக்கூறல் இரண்டையும் பலவீனப்படுத்தியது. புலம்பெயர் குழுக்கள், ஐநா அமைப்புகள், அரசு சாரா நிறுவனங்கள், அரசாங்க ஆதாரங்களிலிருந்து முரண்பட்ட மதிப்பீடுகள் பொதுமக்களையும் கொள்கை வகுப்பாளர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தின. சர்ச்சைக்குரிய எண்கள் சர்வதேச வழக்குரைஞர்களுக்கு இனப்படுகொலை அல்லது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு காற்று புகாத வழக்குகளை உருவாக்குவதை கடினமாக்கியது. எண்ணிக்கையில் ஒருமித்த கருத்து இல்லாமல் ஒரு தரப்பாரின் எண்ணிக்கையை மறுதரப்பார் மறுக்கும் போட்டி விவாதங்கள் போன்றவற்றால் இனப்படுகொலை தொடர்பான கோரிக்கை நீர்த்த வடிவத்தில் வரலாற்று பதிவில் நுழைகிறது. இது உயிர் பிழைத்தவர்களின் அங்கீகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது. எத்தியோப்பியாவின் டைக்ரே மோதலில் சரிபார்க்கக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை இல்லாதது வெறும் நுட்பவியல் பிரச்சினை மட்டுமல்ல. பொறுப்புக்கூறலை தவிர்க்க விரும்புவோருக்கு இது ஒரு அரசியல் அனுகூலமும் ஆகும். அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தகவல்களை அடக்குவதன் மூலமும் முறையான நிச்சயமற்ற தன்மைகளை பயன்படுத்துவதன் மூலமும் அரச அரங்காடிகள் அட்டூழிய கூற்றுகளில் சந்தேகத்தை எழுப்பி இனப்படுகொலை விவரிப்பை பலவீனப்படுத்தின. மியன்மார், குவாத்தமாலா, பொஸ்னியா, சூடானைப் போலவே எண்கள் மீதான சர்ச்சை புள்ளி விவரங்கள் மீதான வாதத்தை விட அதிகமாக இருந்தது. அது உண்மை, நீதி, நினைவாற்றல் என்பவற்றின் மீதான போராட்டமாகும். எத்தியோப்பியாவின் கதை ஒரு பரந்த பாடத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அணுகல் கட்டுப்படுத்தப்பட்டு இறப்பு எண்ணிக்கை நிச்சயமற்றதாக இருக்கும் போது எண்ணிக்கையின் அரசியலும் உலகின் பதிலை வடிவமைப்பதில் வன்முறையைப் போலவே தீர்க்கமானதாக மாறும். தொடரும் குறிப்புகள். குவாத்தமாலா, பொஸ்னியா, சூடான், எத்தியோப்பியா, மியன்மார் ஆகிய 5 வெவ்வேறு சூழல்களில் எண்ணிக்கை தொடர்பான போராட்டம் அட்டூழியத்துக்கு பிந்திய அரசியலின் ஒரு நிலையான அம்சமாக வெளிப்படுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு சர்ச்சைக்குரிய அங்கமாக மாறியது. அங்கு குற்றவாளிகள், ஆதரவாளர்கள், வழக்குரைஞர்கள், வன்முறையின் அளவு,
ஆதாரங்களின் நம்பகத்தன்மை என்பன குறித்தும் இறுதியில் நிகழ்வுகளை இனப்படுகொலை என்று முத்திரை குத்துவதன் நியாயத்தன்மை குறித்தும் வேறுபட்டனர். இவற்றில் சில அடிப்படை ஒற்றுமைகளை பார்க்க முடியும். குற்றவாளிகளும் அவர்களது கூட்டாளிகளும் அட்டூழியங்களை தனி நிகழ்வுகளாகவும் குறை விகிதாசாரம் உடையதாகவும் அல்லது தற்செயலானதாகவும் சித்தரிக்க புள்ளி விவரங்களை குறைக்கிறார்கள். வழக்குரைஞர்களும் உயிர் பிழைத்தவர்களும் தீங்கின் அளவையும் வன்முறையின் முறையான தன்மையையும் தெரிவிக்க அதிக மதிப்பீடுகளை வலியுறுத்துகிறார்கள். கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல், அழிக்கப்பட்ட பதிவுகள் அல்லது புறம்போக்குகளை நம்பியிருப்பது போன்ற சர்ச்சைக்குரிய முறைகள் இனப்படுகொலை என்ற அடையாளத்தை எதிர்ப்பவர்கள் நம்பகமான தரவை கூட நம்பகத்தன்மையற்றதாக நிராகரிக்க அனுமதிக்கின்றன. இறப்பு எண்ணிக்கைகள் பேரளவிலான அட்டூழியங்களை ஆவணப்படுத்துவதில் அவசியமான பகுதியாக இருந்தாலும் இந்த 5 சந்தர்ப்பங்களிலும் எண்களை அதிகமாக நம்பியிருப்பது இனப்படுகொலை கூற்றுகளுக்கு ஒரு மூலோபாய பாதிப்பை உருவாக்குகிறது என்பதை காட்டுகின்றன. புள்ளி விவரங்கள் சர்ச்சைக்குரியதாகிவிட்டால் விவாதம் என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பதிலிருந்து எத்தனை பேர் இறந்தனர் என்பதற்கு மாறுகிறது. எனவே இந்த எண்கள் மீதான அதீத கவனம் சட்டவாதத்தை நீர்த்து போகச் செய்கிறது. ஒரு பாதுகாக்கப்பட்ட குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்திற்கான ஆதாரம் இதற்கு தேவைப்படுகிறது. இருப்பினும் பொது அரசியல் கதையாடல் பெரும்பாலும் பெரிய எண்ணிக்கையை ஒரு முன் நிபந்தனையாக கருதுகிறது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை பற்றிய உரையாடல் இனப்படுகொலை பற்றிய தீர்மானங்களில் தொடர்ந்து தோன்றும். போட்டியிடும் புள்ளி விவரங்கள் மறுப்பாளர்கள் நோக்கம் அல்லது இலக்கு வைக்கும் வடிவங்களின் சான்றுகளுடன் நேரடி ஈடுபாட்டை தவிர்க்க அனுமதிக்கிறது. கருத்து வேறுபாட்டை ஒரு வழிமுறை முரண்பாடாக வடிவமைப்பதன் மூலம் அவர்கள் அட்டூழிய கதையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அதே வேளையில் நியாயமானதாக தோன்றலாம். கொள்கை வகுப்பாளர்கள் சர்ச்சைக்குரிய எண்களை மேலும் தெளிவுக்காக காத்திருப்பதற்கான நியாயமாக பயன்படுத்தலாம். வன்முறை தொடரும் போது அல்லது சான்றுகள் அளிக்கப்படும் போது பதில்களை திறம்பட நிறுத்தலாம். 5 நிகழ்வுகளிலும் வன்முறையின் வடிவங்கள் குறிப்பிட்ட இன, மத அல்லது அரசியல் குழுக்களை குறிவைத்தல், வாழ்வாதாரங்களை அழித்தல், பாலியல் வன்முறை, கட்டாய இடப்பெயர்வு, உயிரிழப்புகள் எண்ணிக்கை நிச்சயமற்றதாக இருந்தாலும் கூட இனப்படுகொலைக்கான நோக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன. சர்வதேச சட்டம் தெளிவாக கூறுகிறது. இனப்படுகொலை என்பதை வரையறுக்கும் சாராம்சம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒரு குழுவை அழிக்க வேண்டுமென்றே நோக்கம் கொண்டிருப்பதே. கொலைகளின் அளவு நோக்கத்தின் ஒரு குறிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் அது ஒரே அல்லது தீர்க்கமான காரணியாகாது. அதற்கு பதிலாக இலக்காக குறிவைக்கும் முறை, அரசின் கொள்கை உத்தரவுகள், தலைவர்களின் சொல்லாட்சி மற்றும் தாக்குதல்களின் திட்டமிடப்பட்ட தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது இனப்படுகொலைக்கான கூற்றுகளுக்கு மிகவும் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது. இக்கூறுகளை பொய்யாக்குவது கடினம். மேலும் மோதல் மண்டலங்களில் ஏற்படும் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட குழப்பங்களுக்கு அவை எளிதில் உட்படுவதில்லை. இந்த பின்புலத்தில் கவனிக்க வேண்டிய சில எண்ணிக்கைகள் அரசியல் ஆயுதங்களாக மாறுகின்றன. குவாத்தமாலா, பொஸ்னியா, சூடான், எத்தியோப்பியா மற்றும் மியான்மரில் இறப்பு எண்ணிக்கைகள் வரலாற்றை வடிவமைக்கும், பொறுப்பை தவிர்க்கும் போர்க்களங்களாக செயல்பட்டன. சர்ச்சைக்குரிய புள்ளி விவரங்கள் இனப்படுகொலை கூற்றுகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. எண்ணிக்கைகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டவுடன் பொது மற்றும் இராஜதந்திர விவாதங்கள் பெரும்பாலும் இலக்கு மற்றும் நோக்கத்தின் மையத்தில் இருந்து விலகிச் செல்கின்றன. சட்ட வரம்பு எண்களில் அல்ல. சர்வதேச சட்டம் கவனம் செலுத்துவது நோக்கத்தில், உடல் எண்ணிக்கையில் அல்ல. உயிரிழப்புகள் எண்ணிக்கை வரையறை அளவுகோலாக இல்லை. அது ஆதாரபூர்வமான துணை மட்டுமே. எண்களை அதிகமாக நம்பியிருப்பது நீதியை தாமதப்படுத்துகிறது. புள்ளி விவர சர்ச்சைகள் குற்றவாளிகளுக்கு மறுப்பு விவரிப்புகளை வலுப்படுத்தவும் தலையீட்டுக்கான அரசியல் விருப்பத்தை குறைக்கவும் நேரம் வழங்குகின்றன. நோக்கத்துக்கான சான்றுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும்.
தளபதிகளின் உத்தரவுகள், வெறுப்பு பேச்சு, முறையான அழிவு, அடையாள அடிப்படையிலான குழுக்களை குறிவைத்தல் ஆகியவை உயிரிழப்பு மதிப்பீடுகளை விடவும் உறுதியான ஆதார அடிப்படையை வழங்குகின்றன. இந்த 5 நிகழ்வுகள் கற்பிக்கிறது என்னவெனில், எண்கள் பொருத்தமற்றவை அல்ல, அவை வரலாற்று உண்மை, இழப்பீடு நினைவுகூரலுக்கு தேவையானவை. ஆனால் இனப்படுகொலை அங்கீகாரத்தின் மையமாக இருக்கக்கூடாது. சர்வதேச சமூகம் தனது வழக்கை சர்ச்சைக்குரிய உயிரிழப்பு எண்ணிக்கைகளின் மேல் மட்டுமே தொங்கவிட்டால், நோக்கமுடைய மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அழிவின் தெளிவான வடிவங்கள் மறைக்கப்படும் அபாயம் உள்ளது. இறுதியில், இனப்படுகொலை எண்களால் வரையறுக்கப்படுவதில்லை. அது ஒரு மக்களை அழிக்க வேண்டுமென்ற நோக்கம் கொண்டிருந்தது என்பதை நிரூபிப்பதால் வரையறுக்கப்படுகிறது. இதை அங்கீகரித்து அந்த நோக்கத்தை மையமாக கொண்டு சட்ட மற்றும் அரசியல் வழக்குகளை உருவாக்குவதுதான் நீதிக்கான மிகவும் நிலையான பாதையாகும். நன்றி.